ஐயோ நேரத்து நடந்தது என்னால மறக்கவே முடியல. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை பாரு அந்த பிள்ளைக்கு. மனோட என்ன நினைச்சு என்ன வாயி ஒரு மாமியார்ட்ட நம்ம பிள்ளை பேசவே இருக்கா. இப்போ தப்பு நம்ம பண்ணிட்டு அந்த பிள்ளை பேசினாலும் அதுல ஒரு பிரயோசனம் இருக்கு. தப்பு பூரா அவங்க மேல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை எதிர்த்து ஒன்று பேசினதை பாத்தியா? எனக்கே ஆச்சரியமா போச்சு. எப்போ இப்படியே போட்ட பிள்ளைல வளர்த்துருக்காளுகளே. பங்கசம் உன் கெட்ட நேரம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கவரிங் நகைன்ட்டு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாண காட்சியை வேண்டான்ட்டு நம்ம பாட்டு வந்துருக்கலாமே. என்ன ஊர்ல இல்லாத அழகியா? இந்த பையனுக்கு எம்புட்டு சம்பந்தம் வந்துச்சு, அங்க போய் விழுந்திருக்கான். பாலங்கணத்துல தான் உனக்கு விழணும் விதி இருந்தா வேற என்ன செய்ய முடியும்? மாத்ததான் முடியுமா? ஆமா கழுவி, எனக்கு அதான் ஆத்திரமா வருது. தப்பு எல்லாம் அவளை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை என்ன மனோட எப்படி பேசுன்னு பாத்தியா? சொந்த பந்தம் இருக்கேன்னு பார்த்தேன், இல்ல 4 குடும்பம் கொடுத்துட்டு விட்டுருப்போம்ல. என்ன நினைச்சுக்கிட்டாளுங்க? இந்த குடும்பமே வேண்டாம் வேண்டாம்னு பார்த்தா இவனுக்கு அந்த சாக்கடை தானே பிடிச்சிருக்கு. என்னத்த சொல்ல? ஐயே இந்த பயலுக்கு தலையெழுத்த பத்தியா? ஒரு நாளே இந்த பிள்ளைக்கு சுயரவும் தெரிஞ்சு போச்சு. நாளை பின்ன அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தா இவனுக்கு என்ன பாடுபடுத்தும் நினைச்சு பாத்தியா? ஐயோ சரி அவனை விடு, அவனாதான் ஆம்பளை, விடிஞ்சா போனா அடைஞ்சா வருவான். இதே வீட்டுல தானே நீ அவளை வந்து குப்பை குட்டி ஆகணும். ஐயோ வா நிலைமை நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. என்ன பேசிடுவாளோ? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிடுவாளோ? எங்க பேசிட்டு பாப்போம். வர்றதுக்கு முன்னாடியே இப்படிதான் இங்க இருக்கணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னாதான் நான் வீட்டுக்குள்ள சேர்ப்பேன்னு பேசிடுவோம்ல. ஏதோ எடுத்து பேசுவாளோ? பேச அந்த வாயை கிழிச்சு தச்சு விட மாட்டேன். எடி மஞ்சு, காப்பி தண்ணி தான் கொஞ்சம் போட்டு கொண்டு வாட்டி, ஒரே தலையடியா இருக்கு. எந்த நேரத்தில் தாலி கட்டி தொலைச்சானோ தெரியல. அந்த நேரம் தொடங்குச்சு தலைவலி. இன்னும் தலைவலி என்ன பாடில்ல போ, பாடு கேட்டுட்டே நிப்பா. அம்மா காப்பியா டீயா? டீனா இஞ்சி போட்டா சும்மாவா? உனக்கு மட்டுமா இந்த பாட்டிக்கும் சேர்த்தா? எடி ஆவின் சீவனத்தையும் எடுக்காத டீ. எதையாவது ஒன்று போட்டு கொண்டு வந்து தொலை சூடா. இந்த கிழவிக்கும் போட்டு கொண்டு வா. பேசுறதுக்கு திராணே வேண்டாம் உடம்புல. காப்பியை குடிச்சிட்டு பேசுவோம் இருந்து. இங்க பாரு, அவன் என்ன செய்யா உன்னே தெரியலம்மா. அண்ணன் மாடியில தான் இருந்தான், நான் போய் பார்க்கல. அப்பதான் காப்பி கொடுக்கலான்னு போனேன், தூங்கிட்டு இருந்தான். எழுப்பணுமாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் தூங்கப்படி அவன் பாட்டு தூங்கட்டும். இங்க பாரு, அவன் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. 2 நாள் வீட்டிலேயே தான் இருக்கணும். அப்படி வெளியே எங்கேயும் போனா என்கிட்ட சொல்லு. அப்படி அவன் போனாலும் என்ன போகக்கூடாதான், வீட்டில் தான் இருக்கணுமா அம்மா சொன்னாங்களான்னு சொல்லு. வாயில ஈரமண்ணை போட்டுட்டே உட்காந்துருக்காத. சரிம்மா, அதுக்கு எதுக்கு என்ன ஏசுக? அண்ணன் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நேத்தெல்லாம் ராத்திரி அழுதுகிட்டே இருந்தான். என்னன்னு கேட்ட வாயே திறக்கல தெரியுமா? பாவமா. ஐஸ்வர்யாவும் அண்ணனையும் பேசாம சேர்த்து வச்சிருமா. நம்மகிட்ட நிறைய நகையெல்லாம் இருக்குல்ல. நகையெல்லாம் இருக்குல்ல, அந்த நகையெல்லாம் அவளுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வர பூட்டிரட்டா. நீ அப்படி திருவோட எடுத்துட்டு திரி. வந்து வாச்சுக்கு பாரு எனக்குன்னு கூறு கட்டவா. படி பா, போய் காப்பி போட்டு கொண்டு வா. நகை இருக்கான் நகை, இவளே போதும் போல இருக்க ஊரான் டமால் அடிக்கிறதுக்கு. என்னப்பா முடிச்சிட்டியா? ஒரே தூக்கம் போல. ஏய் அவனும் காப்பி இருந்தா போட்டு சூடா கூடு, தலைவலி கிளவலி மாறும். என்ன செய்ய, நேற்று பிடிச்ச தலைவலி இன்னும் தீரமாட்டுக்கு. அண்ணே உனக்கு காப்பியா டீயா? எனக்கு எதுவும் வேண்டாம் மஞ்சு, நீ காப்பி குடி. அம்மாவுக்கு பாட்டிக்கும் போட்டு கொடு. அம்மா நான் வெளியே போறேன், வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. வெளியெல்லாம் போகக்கூடாது போ. பூமணம் மாறாம வெளியே போகக்கூடாது. பூமணம் மாறாம புது பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே போகக்கூடாதுன்னு அந்த காலத்திலே சொல்லவும் சொல்லுவாங்க. வெளியே போகாத. ஆனால் போன வச்சிருக்கலாம், தட்டி தட்டி பாரு. பார்த்துட்டு நீ கொஞ்சம் அதை சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே. கறக்க நேரத்தில் எங்கே போற? ஆமா, எனக்கு நடந்தது ஒரு கல்யாணம், இதுல பூமணம் மாறக்கூடாதான். கடுப்பா ஏத்தாத பாட்டி, பேசாம இரி. எனக்கு வீட்லயே இருந்து பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த ட்ரெஸ்ஸோட எங்கேயும் யாரையும் பார்க்க போக மாட்டேன். சும்மா காத்தாட வெளியே நின்றுட்டு வரேன். சரியா? சரி போ போ, வேற எங்கிட்டும் யாரையும் பார்க்க போயிடாத. வெளி வாசல்லே நில்லு, நல்லா காத்து சிலு சிலுன்னு அடிக்கி. ஆடி மாசம் ஆடி வேற பிறக்க போதா. ஆடி மாசம் அம்மியே தூக்கிடுன்னு சொல்லுவாங்க. ரோஜா, ரோஜா. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமாம்மா. மீனும் சாப்பிட்டாளா? ஏதாவது சொன்னாளா? சும்மா அழுதுகிட்டே இருக்க சொல்லாத. இந்தா அப்பா ஏதாவது ரூபாவுக்கு ரெடி பண்ண முடியுமா பார்க்கேன்னு சொல்லியிருக்கு. எல்லாம் மாப்பிள்ளை தம்பி சொன்னதுனால. இல்லாட்டா நம்ம அந்த அவங்கள்ட்ட ஏதாவது பேசவாத செஞ்சுருக்கலாம். 30 பவுன் நகைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. அது இல்லாமல் இப்போ ஆடி மாதம் வேற பிறக்க போகுது. ஆடி பிறந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு விட முடியும். என்னத்த சொல்ல, எப்படி இல்லாமோ ஆகிப்போச்சு. அவளை பார்த்துக்கோனே. வாயாடி மண்டபம்னு பார்த்தாளா? ஒரு பக்கம் களவாங்கிங்கிற பேர், ஒரு பக்கம் வாயாடி பிள்ளைய வளர்த்து வச்சுட்டாங்கிற பேர். போதும்மா போதும். 2 பொம்பளை பிள்ளைய பெற்றது எனக்கு போதும். ரொம்ப புண்ணியம். ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டா ஒரு கல்யாணத்தில். இவ்வளோ நாள் நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்து எத்தனை 30 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ஒரு ஆள் சுண்டு சொல்லி சொன்னது கிடையாது. அவளா அப்படியா சீ வான்னு சொல்ல சொன்னது கிடையாது. அப்படி தான் நான் குனிஞ்சதால நிம்மறாமல் அப்படி வீட்டு சத்தம் கேட்காம கழிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளையால பற்றியா என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நம்ம நேரம் தானே சொல்லணும்.
சரிங்கம்மா விடுங்க, இப்பெல்லாம் நடக்கும் நம்ம கனவா கண்டோம். அம்மா அக்கா அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிடவும் மாட்டுக்கா. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமாம்மா? கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவா, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. அட வேண்டாண்டி, வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போவாத. எப்பா போன போட்டே அப்படியா இப்படியா இப்படியா அப்படியான்னு கேட்காளுங்க. இதில் கோயிலுக்கு வந்தா அவ்வளோதான், 4 பேரை 4 விதமாக கேட்பா. கூட கொஞ்சம் இருந்து அழுவா. எதுக்கு? வேண்டாம் வேண்டாம், வீட்டிலே கொஞ்ச நாள் இருக்கட்டும். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இருந்து மனசெல்லாம் அவளுக்கு தெளிவாகட்டும். ஆவணி ஒன்று கொண்டு மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரோம். அதுக்கடையில் கடவுளே காசு எங்கேயாவது எப்படியாவது புரண்டுறட்டும். வாமா நீ உன் ஊருண்ணா. அவங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டு போனாலும் பேசுவாங்க. அவங்களே நம்ம பார்த்தா வாழவே முடியாது. அக்கா நான் கோயிலுக்கு கூட்டிட்டு தான் போகிறேன். அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் தேவை, மன நிம்மதி வேணும். இப்போதைக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய் இருக்கா. வீட்டிலே இருந்தால் கூட வந்து அவளுக்கு பைத்தியம் பிடிக்கும். கோயிலுக்கு அப்படியே கூட்டு போயிட்டு வந்திருக்கேன். யார் என்ன சொன்னேன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்ன மீறி எங்கள் அக்கா பேசிடுவாளோ? ரோஜா சும்மா இருடி, அவளே கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கா. நீ ஒருத்தியாவது நல்ல பேரோடு இரி. அவளுக்கு அது கல்யாணம் முடிஞ்சு என்ன இருந்தாலும் அங்கதான். இப்போ நகையை ரெடி பண்ணி எல்லாம் அவளை கொண்டு அங்கே ஒப்படைக்க வேண்டியதான். நீ சும்மா இருமா, சும்மா இரி. ஏற்கனவே அம்மா அப்பா இது கவரி நகையை போட்டான்னு ஊருக்குள்ள பேச்சு. உன் கல்யாணத்துக்கு எப்படி நான் முடிக்க போறேன் எனக்கே தெரியல. சரிம்மா சரி, நீ சொல்லதும் சரிதான். கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மன அமைதியாக தான் இருக்கும். சரி பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கலாம். காலையில் 2 ஹானு, சாயங்காலம் ஒரு 3-4 ஹானு, ராத்திரி குட் நைட்டும் 2 ஹான் அடிச்சுட்டு போவார். ஜன்னல்லேருந்து எட்டி பார்ப்பேன், வாசல்லேருந்து டாட்டா காமிப்பேன். கல்யாணம் ஆயிட்டல, அவனுக்கு தான் இப்போ நம்ம தேவையே இல்லையே. அம்மா பிள்ளையா மாறிட்டான்ல. எவ்வளோ நேரமாக நிற்கிறேன், காணவே இல்லை. பைக் எடுத்துட்டு சும்மாவாது இப்படி போகலாம்ல. திமிரு இருக்கட்டும், எனக்கும் தெரியும் எங்கே என் திமிரை காமிக்கணும்னு. அந்த ஒரு பைக்கு, சைக்கிளு, நமக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொன்ன மாதிரி எல்லாம் பைக்கும், அதுவும் அவர் ஓட்டுற மாதிரியே தெரியுது. என் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டேக்கார. ஒரு ஃபோனாவது பண்ணலாம்ல. அந்த அளவுக்கு தை போனார்ல. நல்ல தேதி தான் இருக்கு கட்சி. இருக்கட்டும் பார்ப்போம். எத்தனை நாள் இப்படி இருக்கேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ ஏன் வந்து பேசாம நான் கண்டிப்பா பேச போறதே இல்லை. அக்கா என்னக்கா, யார் தேடிட்டு இருக்கேன்? யாராவது வரேன் இருக்காங்களா? வாசலே பார்த்துட்டு இருக்கேன், நானும் அப்பதே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். யார் வராங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தானே இருக்கேன். உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மாடியில என்ன இங்கே எதுக்கு நிற்கேன்னு அம்மா கேட்குது. ஹாலில் உட்காந்துருந்தா போய் தூங்க வேண்டியதுன்னு அப்பா சொல்கிறாரு. சரி வாசலே நிற்கலன்னா யாரை தேடிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். உங்களுக்குலாம் என்ன பார்த்தா ரொம்ப மட்டமாக தெரியுதுல்ல? கல்யாணம் ஆயிட்டா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு பாரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரம் ஆயிட்டணும். ஒரு வேளைனா கல்யாணம் நேத்தண்டி ஆயிருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் போகலையே. அதுக்கடையில் உங்களுக்கு என்ன? நாங்கள் இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது நான் போய் ஹாஸ்டலே தங்கிக்கிறேன். இப்போ எதுக்குக்கா கிடந்து கத்துற? நான் வந்து தப்பாக கேட்டுட்டேன். வாசலே நிற்கிறையே, ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாராங்களான்னா கேட்டேன். வாராங்க, வரல சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்? சரி கிளம்பு. என்னது கிளம்பா? எங்க? என்னெல்லாம் கூப்பிடாத, நான்லாம் வரலப்பா. நான் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கேன். இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி எப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பாளோ அதை மாதிரி கடைசி வரை இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே வந்து போய் செத்து போயிடலான்னு இருக்கேன். என்னெல்லாம் கூப்பிடாத, நான் வரல. எங்கனாலும் நீ போய் தொலை. ஷோ சத்தம் போடாத. அத்தா இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. உன்னை பார்க்கணுமா பேசணுமா ஆசைப்படுறாரு. பாவம் அவருக்கும் மனசில் ஆசை இருக்கும்ல. அதான் நீங்கள் எப்போவும் அடிக்கடி மீட் பண்ணுவீங்களாமே, அந்த பிளேஸுக்கு வர சொன்னார். சீக்கிரம் கிளம்பி வா, ரொம்ப பிகு பண்ணாத. கொஞ்சம் மேக்கப்லாம் லைட்டாக பண்ணிவிட்டு அப்படி போகலாம் தான் வச்சுட்டு வா. அப்படியா? உண்மையாவா சொல்கிற? ஆனால் எனக்கே ஃபோன் பண்ணல. அப்படி பார்த்தா எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும். ஓன்ட்டு எதுக்கு கருவாயும் ஃபோன் பண்ணி சொன்னா? நான் ஒன்றும் வரலப்பா. எனக்கு ஒன்று அவனை பார்க்கணுன்னு ஆசையும் தவிப்பும் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அவன் அவங்க அம்மா மடியிலே இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. எனக்கு உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லை சொல்ல போனா. ஓ அப்படியா? சரி எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. அப்போ அந்த கறி சட்டி கருவாயிட்ட சொல்கிறேன். எங்கள் அக்கா உன்னை பார்க்கணுன்னு ஆசையோ விருப்பமோ இல்லை. வந்த வழியை பார்த்து உன் வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் அம்மா கிட்டே உட்காந்துக்கோன்னு சொன்னான்னு சொல்லிடுறேன். ஏய் என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல்? முன்னாடியாவது அவர் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ பேசினதுலாம் பேசாமல் இருந்தேன். இப்போ அவர் என் வீட்டுக்காரரு. நீ எப்படி அவரை கரிச்சட்டி கருவாயின்னு சொல்லலாம்? நான் சொல்லுவேன் 1000, நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு 1000 தான் இருந்தாலும் அத்தான். அத்தான் மரியாதையை கூப்பிட கற்றுக்க. வந்துட்டா, நான் வரேன், அவரை பார்க்க வரேன். ரோஜா ஃபோன் பண்ணி வர சொன்னா, ஆனால் முன்ன மாதிரி குரல் இல்லை, ஒரு மாதிரி கோவத்தில் பேசின மாதிரியே இருந்து. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ நம்ம தான் கவரிங் நகையை வச்சோன்னு. கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருப்பா. படித்த பொண்ணு இல்லை. முகத்தில் எப்படி முழிக்க கேவலமாக இருக்குது. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல.
1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு பொய் தான் சொன்னேன், அதுக்குள்ள இப்படியா? அந்த காலத்துல எப்படிதான் 1000 பொய்யை சொல்லி கல்யாணத்தை முடிச்சு தொலைச்சாங்களோ தெரியல. இப்படிலாம் வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியா மீனும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும், சந்தோஷமா அவ கூட வாழணும், எப்படியாவது நகையை நம்மளே செஞ்சு போட்டணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்படிலாம் ஆயிட்டு. ஷோ, இப்போ ரோஜா நீங்கள் கவரி நகையை போட்டீங்களா தான் கேட்டால் என்ன நான் பதில் சொல்லுவேன்? அப்படி போட்டீங்கல்ல மண்டபத்தில் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானு கேட்டால் அதுக்கும் நான் என்ன சொல்லுவேன்? ஷோ, ஃபோன் எடுக்காமே இருந்திருக்கலாமோ? ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, கேவலமா. ச்சே, என்ன நினச்சிருப்பா? எவ்வளோ பெருமையாக நம்மளை அன்றைக்கி பேசினா, கடைசியில் கவரி நகை போட்டு தான் நீ இப்படிலாம் பண்ணியான்னு நினச்சிருப்பாள்ல. என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. ஒரே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நான் என்னைக்கு மீனவை பார்த்து பேசி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எவ்வளோ கனவு வச்சுருந்தேன், எல்லாம் தூள் தூளாக போயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம பண்ணது பெரிய தப்பு தான். நல்லது நடக்கும்னு நினச்சி தான் பண்ணணும். ஆனால் இப்படி ஆயிட்டுல. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரோஜா என்ன சொன்னாலும் ஆமாம் நான் தான் கவரி நகையை வச்சேன்னு ஒத்துக்கிட வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறதுக்கு? கல்யாண வாழ்க்கையே இப்படி ஆயிட்டு மனோட இன்னும் கேவலப்படுற நிலைமையில இதை விடையா ஒரு மனுஷனுக்கு கேவலம் வரப்போகுது. பரவாயில்ல, ரோஜா என்ன சொன்னாலும் தெரியாமல் பண்ணிட்டேமா சொல்லி நம்ம உள்ள நியாயத்தை சொல்லுவோம். நான் ஒன்றும் போகல, வா வீட்டுக்கு போகலாம். இவரெல்லாம் இப்போ பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஃபோன் கூட பண்ண முடியலையா? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாராம், என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாராம். இவரை வந்து நான் பார்க்கணுமா? அதுவும் கள்ளத்தனமா? வேண்டாம் வா ரோஜா. அக்கா ரொம்ப சீன் போடாத, யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு பேசிட்டு வா. அவர் உன்ட்ட ஏதோ பேசணுமா? ஆமாம், இவ்வளோ நாள் பேசாததான் புதுசாக பேச போகிறாரு. எனக்கு அப்படி கோமா வருது. இப்போ போனேன்னா சந்தோஷமாக பேசணும்னு நினைக்க எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவு எனக்கு கோவமா வருது. அவங்க அம்மா கையை பிடிச்சி கூட்டுனா அப்படியே போயிட்டார்ல. என்னை பற்றி யோசிச்சாரா? நான் சொன்னேன்னா கோவத்தில் போங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். இருக்கட்டும், அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க வேண்டாமா? நிற்க வேண்டாமா அந்த இடத்துல? என்னை விட்டுட்டு உடனே போனவர் தானே, ஒன்று பார்க்க வேண்டாம் போ. அக்கா, உன் பிரச்சனை என்ன நீ அவர்கிட்ட போய் தீர்த்துக்க, சரியா? இப்போ ஏன் கடந்து சண்டை போட்டுட்டு இருக்காத. நீங்கள் 1000-2000 பேசுவீங்க, நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் கோயிலில் பின்வாசல் இருக்கேன், சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. நான் போகிறேன். வர சொல்லிட்டு அங்கே எந்த கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கானோ தெரியல. மீனு, நீயா? மீனு, மீனு குட்டி நீயா? ரோஜால வரேன்னா? மீனு, நீ செல்லம் தங்கம், எப்படி இருக்க? உன்னை பார்க்காம நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேற்றுலாம் நான் தூங்கவே இல்லை, அழுதுட்டே இருந்தேன் தெரியுமா? எப்படி இருக்க தங்கம்? பட்டு ரொம்ப கொஞ்சம் வேலை வச்சுக்கிறத தயவு செஞ்சு போயிரு. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உங்க அம்மா கூப்பிட்டாங்க தானே நினைத்து போனேன். பொண்டாட்டியை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா? பக்கத்துல நின்று பேசவே வேண்டாம், தள்ளி போ. ஏன் பொண்டாட்டி பக்கத்தில் நான் நின்று பேசுகிறேன்? இதில் தள்ளி போன்னு சொல்றதுக்கு உனக்கெல்லாம் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. முன்னாடி மாதிரி நான் இப்போ உன் லவ்வர் கிடையாது, உன் ஹஸ்பண்டடி. தப்பு தான். என் சூழ்நிலை நீ புரிஞ்சுக்கோ மீனு. என் சூழ்நிலை எப்படி உன்ட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை. உனக்கு நான் பார்ப்பனா, அம்மாவை பார்ப்பனா, அதான் மண்டை குழம்பிட்டு. சத்தியமாக இப்படிலாம் நடக்கும் நான் கனவுல கூட நினச்சே பார்க்கல. மீனு அழகா இருக்கு மீனு. புது பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த லுக்கில் செம்மையாக இருக்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் அழகுதான் நீ. ஆனால் இவ்வளோ அழகாலாம் இருந்ததில்லை. சூப்பராக இருக்க மீனு. தாலி, தலை நிறைய பூவு, ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே பல நிலவி பாலில் விழுந்த கதைன்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு மீனு நம்ம வாழ்க்கை. ஏன் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்ல தெரிஞ்சில, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு ஒரு வார்த்தை பேச முடியாதா? தாலி கட்டுற முன்னாடி வர ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் பேச தோணல. என் தங்கச்சி ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கீங்க. என்னது தங்கச்சிட்ட நான் சொன்னா? அதுவும் ஒன்று பார்க்கணும். அவ தானே எங்க அக்கா உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னா, அதனால தானே நான் வந்தேன். என்ன சொன்னீங்கல்ல, முடிச்சிட்டு இருக்கீங்க திருத்திருன்னு. ஏய், உனக்கு ஃபோன் பண்ணா நீ கண்டிப்பா என் மேல கோவத்துலயும் கடுப்புல இருப்பேன்னு தெரியும், எடுக்க மாட்டேன். அதான் என் குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் என் குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதோ? மீனு சாரிம்மா, அந்த ஒரு விஷயம் பேசியே ஆகணும். நீங்க பேசுறது இருக்கட்டும், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அதான் மன்னிச்சிருத்தான். எல்லாம் ரோஜாவால தான். இந்த ரோஜாவால தான் இந்த கல்யாணத்துல இவ்வளோ பிரச்சனை வந்தது.
ஆனால் அவன்னு சொல்ல முடியாது. அதான் நகை கவரிங்காக இருந்துல்ல, அது யார் வச்ச நகை தெரியுமா? நீ எனக்கு ரோஜாட தங்க நகையை தான் கொடுத்துருக்க. அந்த பைத்தியக்காரி வழியிலே நகையை தொலைச்சிருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. திருட்டு பைக்க நகையை திருடிட்டு போயிட்டானா. அப்புறம் ஏதோ ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ பேசிட்டு இருக்கையில தான் அந்த மெட்ராஸ்காரரு அடிச்சு பிடிச்சி நகையை வாங்கிட்டு வந்தாரு. இந்த திருட்டு பைக்க தான் 30 பவுன் நகையை அப்படியே மாற்றி கவரிங் நகையை வச்சுட்டாங்க. எல்லாம் அவனுங்க தான். அவனுங்களால தான் நம்ம கல்யாணத்துல இவ்வளோ பிரச்சனை வந்தது. என்ன உறைஞ்சு போய் நிற்கிறேன்? நீ கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லலைல்ல நகை திருட்டு போன விஷயத்த. அப்படி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அன்னைக்கே மண்டபத்தில் அடித்து பேசியிருக்கலாம்ல வேற எதையாவது சொல்லி. ஐயோ, நகையை நம்மளாம் வச்சோம் கவரிங் நகையை. இது கூட நல்லா தான் இருக்கு. நம்ம இப்போ உண்மையை சொன்னாலும் பிரச்சனை இன்னும் வெடிக்கும். இவ உண்மை தெரியாதனால தான் நம்ம இப்படி வந்து பேசுறா. உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்து நம்ம அம்மாவுக்கு மிச்சமா ஆடுவா. வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். திருட்டு போய்க்க நகை திருநது கூட ஒரு விதத்தில் நல்லதா போச்சுல்ல. அதான பார்த்தேன், நானும் யோசிச்சு பார்த்தேன் என்ன சொல்றதுக்குன்னு. இப்பெல்லாம் எனக்கு விளங்குது. அப்போ அந்த 30 பவுன் தங்க நகைய இந்த திருட்டு பயலுக்கு தான் ஆட்டையை போட்டிருக்கான் இல்ல? ஆமா ஆமா, என்னன்னு சொல்ல, நம்ம நேரம் இப்படி இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ இல்லாம கல்யாணம் ஆயிரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கல்யாணம் ஆன முதல் நாள்லே உலகத்திலே பிரிஞ்ச ஜோடி நம்மளாக தான் இருப்போம் போல. மீனு ஒன்றும் கவலைப்படாத. ஏதோ என்னவோ நடந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லுவோம்ல, அது சரியா இருக்கு என் விஷயத்துல. மீனுக்குட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டில் ஏதாவது பேசி எடுத்து கூடிய சீக்கிரமே உன்னை வீட்டில் வந்து கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் ஏதாவது தாங்குற மாதிரி. நீ எதுக்கு வர்றேன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு தள்ளிப்போ. அது வரைக்கும் தாங்குற மாதிரி எதுவும் தரதா இல்லை சாமி. எனக்கே தாங்குற சக்தி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வர வர. நேற்று நல்ல வேலை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை. இருந்திருந்தா உடனே அட்டாக் கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெயிட் பண்ணல, கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண.